இன்னைக்கு வந்து நம்ம ஆடியோ ஆடியோ கரெக்டா இருக்கா? ஆமாமா கரெக்டா இருக்கு. ஓகே சார். இன்னைக்கு இந்த செல்போன்லயே பிடிஎஃப் காட்டிடுறேன். சரி. எனக்கு லேப்டாப் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுன்னு ஒன்றும் வரல. ஆனா மேட்டர் ஒன்றும் வரல, கண்டென்ட் ஒன்றும் வரல. இனிமே வரும்னு நினைக்கிறேன். இப்ப தெரியுதா? இப்போ இன்னும் கண்டென்ட் வரல ஆதித்யா. சரி சார், வந்து ஒரு நிமிஷம். சரி, இப்போ வரல, கண்டென்ட் வரல. ஐ மீன் இப்போ வர இல்ல, இப்போ வரும்னு நினைக்கிறேன். பாப்போம். இப்போ காமிங்க. இல்லையே சார், கண்டென்ட். இப்போ பிடிஎஃப் ஆன் பண்ணிட்டேன் சார். நிமிஷம் சார். பெஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு எங்களுக்கான சூழ்நிலை சரியில்லாதனால இந்த தமிழ் கிளாஸ் 2-3 வாரம் நடத்த முடியல. நடுவுல சார் தான் எல்லாமே கொண்டு போனாங்க. மேக்ஸ், சயின்ஸ் எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க சார். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தமிழ் வந்து இந்த வாரத்துல இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். உங்களோட எக்ஸாம் டேட் ரொம்ப நெருங்கிட்டு, சொல்லப்போனா ஜூலை 7ன்னு நினைக்கிறேன் பரீட்சை. ஸோ ரொம்ப ரொம்ப நெருக்கமா வந்துட்டு நீங்களும் படிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ ஓரளவு கிராமர் டாபிக் எல்லாமே நம்ம கிளாஸ் நடத்திருக்கோம். நீங்க இந்த கிளாஸ் பார்க்கலாம். நான் உங்களுக்கு 2வது மெட்டீரியல்ஸ் எல்லாம் இன்னைக்கு அனுப்பியிருக்கேன். செயல்படும் ஒரே ஒரு டாபிக் வந்து தன்வினை, பிறவினை, செயல்படும் பொருள் வினைன்னு ஒண்ணு டாபிக் இருக்கு. அது நம்ம இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் நடத்துறப்ப நான் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுலயே வந்துரும். இதுல எந்த அளவுக்கு நம்ம மேக்சிமம் கொஸ்டின், இன்னைக்கு 100 கொஸ்டினுக்கு 100 கொஸ்டின்ல மேக்சிமம் கொஸ்டினை நான் நடத்துறதுக்கு பாக்குறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னைக்கு பாத்துருவோம். ஃபர்தர் மோர் கிளாஸ் இருக்காங்கிறத நம்ம சாரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும் மற்ற விஷயங்களை. ஸோ ஃபர்ஸ்ட் பயப்பட வேணாம், பதட்டப்பட வேணாம். சார் இப்ப பேசின மாதிரி இப்போ திவா அவங்க இருந்தப்ப தெரியும், அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சார் கூட ஒரு ஆஸ்பிரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டெப்த் ஆஃப் ஒர்க் இருக்குன்னு சொல்றாங்க சார். அதே போலதான் நீங்களும் உங்களுக்கு இருக்கிற இந்த ஹார்ட் ஒர்க் போடுங்க. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ போடுங்க. அதோடைய விளைவு தான் நமக்கு பலன் கிடைக்கும். ஸோ நம்ம அது மாதிரிதான் இந்த ஜேர்னி நம்ம கொண்டு போகணும். ஸோ நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அந்த பரீட்சை வந்து நீங்க சக்சஸ் பண்ணி ஜூலை 7th வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு ஒரு 100% ப்ரெசன்டேஷன் போட்டேன். அந்த ப்ரெசன்டேஷனுக்கான ஈல்டு கிடைச்சதுங்கிறத நீங்க அதை ஃபீல் பண்ணணுங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இதுல தமிழ்ல வந்து இன்னைக்கு நம்ம வந்து கொஸ்டின் பார்ப்போம். 2019 கொஸ்டின் இது. 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் தான் இந்த கொஸ்டின் பேப்பர். யாராச்சும் ஒருத்தவங்க படிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாராச்சும் ஒருத்தவங்க படிங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, நீங்க கிளாஸ்ல வந்து அமைதியா இருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு தமிழ் கிளாஸ். பிகாஸ் தமிழ்ல இருந்து ஏற்கனவே சிலபஸ்ல சொல்லியிருக்காங்க, நீங்க அதை வாசிக்கணும்னு அந்த ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாசித்தல் மற்றும் எழுதுதல் வந்து தெரியணும்னு சொல்லி சிலபஸோட மெயின் கோர் தீமா தான். ஸோ அதனால யாராச்சும் ஒருத்தவங்க நீங்களே பயப்படாம வந்து ஆரம்பிச்சீங்க. உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, அதாவது இது ஒரு உவமை வந்து கேட்டிருக்காங்க. உவமைனா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் கிளாஸ்ல. உவமைனா என்ன?
உவமைன்னா என்ன? உவமைன்னா கிளாஸ்ல பேசியிருக்கோம் சம்பந்தமா, நிறைய வாட்டி பேசியாச்சு. உவமைனா ஏதாச்சும் ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து கொஞ்சம் அப்படியே மிகைப்படுத்தி சொல்றது சொல்லுவாங்க. அதான் வந்து உவமைன்னு சொல்றது. இப்ப வந்து தமிழை போன்ற, அதாவது எப்படின்னா சூரியனை போன்று அழியாத மொழி தமிழ் அப்படின்னு சொல்றோம். சூரியனை போன்று அழியாத மொழி தமிழ் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? சூரியன் வந்து என்னைக்காச்சும் அழியுமா? நிரந்தரமற்றது, நிரந்தரமானது. வந்து என்னைக்கா இருந்தாலும் இந்த 365 டேஸ் இன்டூ 24 12 hours இருக்கும் சூரியன்கிறது. அழியாத தன்மை பெற்றது சூரியன். அது வந்து எப்படி இருக்கும்? அதை போன்றது தமிழ் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ 2 தொடரை இங்க எடுத்து நமக்கு காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, சூரியனை போன்று அழியாத தன்மை கொண்ட மொழி தமிழ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தமிழ்ங்கிற மொழி சூரியனை போல அழியாத தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உவமைப்படுத்தி சொல்றாங்க. இதான் உவமை. உவமைன்னா என்ன? ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி அதை வந்து நமக்கு சொல்றப்ப, எக்ஸ்பிரஸ் பண்றப்ப ரொம்ப அழகா சொல்றதுதான் வந்து உவமை தொடர் சொல்றோம். சோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளங்கையில நெல்லிக்கனி வந்து இருக்கிறது போல. அதாவது ஒரு விஷயம், இதோட பொருள் என்ன ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தோம்னா, உள்ளங்கை நெல்லிக்கனி போலங்கிற இந்த கொஸ்டின் வந்து 2024 இந்த கொஸ்டின் வந்துச்சு. இதான் சிறப்பு. உள்ளங்கை நெல்லிக்கனி போலங்கிறது எல்லா விஷயமே உங்க கைக்குள்ளாரே இருக்கும். அதாவது நீ படிச்சு வச்சிருப்பீங்க, உங்க எக்ஸாமுக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வரும். இப்ப வந்து இதே கொஸ்டின் நாளைக்கு வருதுன்னு பார்ப்போம். உள்ளங்கை நெல்லிக்கனி போலயே இருந்தான். அப்ப இது ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அது நீங்க உங்க கையில இருக்கு, ஞாபகம் இருக்கும். சோ அதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலைதான். அதுதான் உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல அப்படி சொல்றது. அப்ப இது என்ன ஒரு உவமையை குறிப்பிடுது அப்படிங்கறதா இங்க கேட்டிருக்கான். இது என்ன தன்மையில வந்திருக்குன்னு கேட்டுதான். ஃபர்ஸ்ட் 4 சொல்றாங்க. வெளிப்படைத்தன்மை, வெளிப்படையற்ற தன்மை, மறைத்து வைத்தல், தன்மையே இல்லாம இருக்குது அப்படி சொல்லி 4 இருக்காங்க. இதுல எது நீங்களே சொல்லிடலாம். இதோட ஆப்ஷன் வெளிப்படைத்தன்மை. அப்பட்டமா தெரியுது. உள்ளங்கை நெல்லிக்கனி போலங்கிறது ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். அந்த எக்ஸ்பிரஸ் பண்றதுடைய எதுனா அதுதான். அதாவது இது எனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரிகிறது. 1 minute, கிளாஸ் யாரோ வந்துதான் நினைக்கிறேன். உள்ளங்கையில் நெல்லிக்கனி போலங்கிறது, உள்ளங்கை நெல்லிக்கனி போலங்கிறது ஈஸியா உங்களுக்கு தெரியும். அந்த விஷயம் நல்லா தெரியும். அதை நீங்க அப்ளை பண்ண மட்டும் தான் அது வேலை அப்படிங்கிறது அர்த்தம். இந்த கொஸ்டினுக்கான பொருள் புரியுதா? கொஸ்டின் புரியுதா? வாய்ஸ் கேக்குதா? ஃபர்ஸ்ட் ஓகே. அப்ப அந்த ஆன்சர் புரியுதா? ஓகே. 2வது கொஸ்டின் பாருங்க. சிலை எழுத்து போல அப்படின்னு ஒரு பழமொழி சொல்றாங்க. இந்த பழமொழி பாருங்க. சிலை மேல் எழுத்து போல அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்வெட்டுன்னு அர்த்தம். அதோட அது எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. அதோட பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதோட பழமொழி விளக்கும், அந்த பழமொழி என்ன சொல்றாங்க? சிலை மேல ஒரு விஷயத்தை எழுதணும்னா அது எப்படி காலகாலத்துக்கு நிக்குமோ அது போல அப்படின்னு சொல்றாங்க. அது போல ஏதாச்சும் ஒரு விஷயம். ஒரு திருமண வாழ்க்கை என்பது காலகாலத்திற்கும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அதை சொல்லலாம். இல்லையா? அந்த நீ கற்ற கல்வி காலகாலத்திற்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொருள். எழுத்து போல அப்படின்னா நிலைத்திருக்கும் தன்மையை குறிக்கிற. அப்ப கீழே கொடுத்துருக்கோம். இது ஒரு ஆப்ஷனே நம்ம சிலபஸ்ல இருக்கு. பழமொழிக்கேற்ற அந்த பொருள், அந்த பழமொழிக்கேற்ற பொருள் தரணும்னு சொல்லுவாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா தெளிவாக தெரியாது, தெளிவாக தெரியும், நிலைத்து நிற்கும், நிலைத்து நிற்காது. அப்ப நிலைத்து நிற்கும்ன்றது நம்ம தெரிஞ்சிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த மாதிரி எந்த ஒரு பழமொழி கொடுத்தாலும் நீங்க சொல்லணும். உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல அப்படின்னு ஒரு நாளைக்கு அதே பழமொழி கொடுக்குறான். உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல அப்படின்னு சொன்னாங்கன்னா நிலைத்து அதாவது வெற்றியை தருகின்ற கனியை வைத்திருப்பது போலன்னு ஒரு ஆப்ஷன் தான். 2வது கொஸ்டின் சொல்லலாம் வெற்றியை தராது அப்படின்னு சொல்றோம். 3வது என்ன சொல்றான்? குழப்புகின்றது, தெளிவற்ற தன்மை, தெளிவுள்ள கிளிமை எப்படி சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் நீங்க என்ன யூஸ் பண்ணோம்? வெற்றியை தருகிறது. இவ்வளவுதான் இந்த பழமொழி. இந்த மாதிரி எந்த பழமொழி கொடுத்தாலும் சரி,
அதுக்கான பொருளை நீங்க உணர்ந்து பார்க்கணும். அது ரொம்ப ஈஸி தான், நீங்க படிச்சாலே போதும். இதுக்கு எல்லா பழமொழியும் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வர வர மாமியா கழுத போனா நாமியா. அதுக்கு என்ன அர்த்தம்? இது பழமொழி கிடையாது, சொலவடைன்னு நினைக்கிறேன். வர வர மாமியா கழுத போனா நாமியா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம்பத்துல நல்லா இருந்துட்டு வர வர கொஞ்சம் worse ஆயிட்டு வர்றது அந்த மாதிரி. அவ்வளவுதான். வர வர நல்லா இருந்துச்சு, அப்புறம் பின்னாடி போக 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 இதுவாயிட்டு. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, கரும்ப எறும்பு தேஞ்சி கட்டரும்பான்னுச்சான். அதுக்கு என்ன அர்த்தம்? முயற்சி பண்ணிட்டே இருந்தா அந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா கல்ல கூட வந்து கரைச்சிது. அவ்வளவுதான். இதுக்கு என்ன அர்த்தம்? கல்லு தெரிஞ்சு கட்டரும்பா இருந்துச்சானா, அந்த எறும்பு தெரிஞ்சு கட்டரும்பா இருந்துச்சுன்னா அந்த கல்லு வந்து அரிச்சு 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 கூட அதை இது பண்ணிடும். அது மாதிரி இது இன்னொன்னு சொல்லுவாங்க, ஆடி காத்து அம்மி கூட அசையும் சொல்லுவாங்க. அது ஒரு இது. அப்ப அதோட பொருள் என்ன? முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அது நபரும். காத்தால கல்ல நவுத்த முடியுமா? அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் உண்டா? கிடையாது. ஆனா யூ கேன் கன்சிஸ்டன்சி அண்ட் எஃபோர்ட் தான் ரிசல்ட்டை கொடுக்குங்கிறத சொல்றது மாதிரி உள்ள சொலவடைகளும் பழமொழிகளும் நம்ம தமிழ்ல ஏகப்பட்டது இருக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு இருக்கு. இது ஒரு சொலவடை. இதோட பொருள் என்ன? ஒரு விஷயம் வந்து அதாவது ஒரு குட் தொடக்கம், இந்த ஒரு குட் என்ட்ரி வந்து குட் ஹாப்பினஸ் தரும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கான்செப்ட். சரி, இத மாதிரி நிறைய விதமான பழமொழிகளும் சொலவடைகளும் தமிழ்ல இருக்கு. அதுக்கான பொருளை நம்ம அந்த கொஸ்டினை படிக்கிறப்ப இட் செல்ஃப் நீங்க அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இது வந்து ரொம்ப சின்ன விஷயம். அதனால நீங்க வந்து இதுக்கு கஷ்டப்பட்டு நான் உட்காந்து எல்லா பழமொழியும் படிச்சிருக்கணும், அந்த பழமொழிக்கெல்லாம் பொருள் தெரிஞ்சு. ஒரு சில நேரத்துல டஃபா கேட்கணும்னே ஒரு டஃப்பான பழமொழி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து ரொம்ப ரேர் கேஸ். ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான் கேட்கறதுனால ஈஸியா தான் உங்களால இருக்கும். நீங்க அதை படிச்சு பார்த்தே உங்களால சொல்லிடணும். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. யாராச்சும் ஒருத்தவங்க படிங்க. ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயல்பாட்டு வினை தொடர் எது? ஓகே, ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். ஒயிலாட்டங்கிறது ஒரு டான்ஸ். அது இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர், 2 ரோவா நின்று ஆடுறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இது ஒரு ஆடுகின்றனங்கிறது என்ன? அதாவது முதல்ல 3 வினைகள் இருக்கு. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 3 வினைகள் இருக்கு. தன்வினை, பிறவினை, செயற்பாட்டு வினை அப்படின்னு பேரு. தன்வினைனா அதாவது அந்த தொடரானது இண்டிவிஜுவலா அவங்களே சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து தன்வினை. பிறவினைனா பிறர் இன்னொருத்தவங்களை சொல்றது பிறவினை. உங்களுக்கு நான் அந்த நோட்ஸ்லயே காட்டுறேன். இதை காட்டுறேன்னு தான் நினைச்சேன். ஒருவன் தானே செய்யும் செயலை உணர்த்துவதை தன்வினை என்பர். எடுத்துக்காட்டுக்கு, கோதை நன்கு படித்தாள், மன்னர் நாட்டை ஆண்டார், பெரியவர் கடவுளை தொழுதார். இதுல என்ன உங்களுக்கு என்ன புரியுது? அந்த தொடர் அவங்கள மட்டும்தான் பேசும். அதுதான் வந்து தன்வினை. பிறவினைன்னு என்னது? பிறரை குறிக்கும். ஒருவர் பிறரை கொண்டு தொழிலை செய்வித்தல் உணர்த்துவது பிறவினை என்பர். ஆசிரியர் பாடம் கற்பித்தார், ஒற்றன் உளவு வேலையை பார்த்தார். ஒற்றன் உளவு வேலையை பார்த்தார், ஆசிரியர் பாடம் கற்பித்தார், ஒற்றன் உளவு வேலையை பார்த்தார். அப்படின்னா ஸ்பைங்கிறவன் வேலை பார்த்தான், ஸ்பைங்கிறவன் ஸ்பை வேலையை பார்த்தாங்கிறத சொல்றாங்க. அப்ப அது இது வருது. அதே தொடர் இதுக்கு டிஃபரெண்ட் பண்ணுங்க. மன்னர் நாட்டை ஆண்டார், மன்னர் வந்து நாட்டை ஆண்டார், இது தன்வினை, சாதா வினை. இது ஆசிரியர் பாடம் கற்பித்தார் இன்னொருத்தவங்க சொல்ற மாதிரி இருக்கு விஷயம். இதான் தன்வினை பிறவினை. செயற்பாட்டு வினைனா செயற்படும் பொருள், அதாவது எதனை செய்தாரோ அதனை எழுவாயாக பெற்று வருவது. எந்த விஷயத்த நம்ம செஞ்சோமோ அது முன்னாடி வரும். இப்போ பாடம் முருகனால் படிக்கப்பட்டது, அதாவது என்ன அந்த விஷயம் என்ன? பாடத்தை படிச்சான். சோ பாடம்ங்கிறது முன்னாடி வரும். பாடம் முருகனால் படிக்கப்பட்டது, அதாவது ஒண்ணு சிம்பிள், ஆக்டிவைஸ் பாக்சிவைஸ் தான். வீடு தந்தையால் கட்டப்பட்டது,
தந்தை வீடு கட்டினார் அப்படின்னு தந்தை வீடு கட்டினார் அப்படின்னு சொன்னா அது தன்வினை. செயற்பாட்டு பொருள் அப்படின்னா தந்தை வீடு தந்தையால் கட்டப்பட்டது அப்படி சொல்றது செயற்படு பொருள். அதுதான் இங்க சொல்றோம். இதேதான் இங்கேயும் இந்த கொஸ்டினா நம்ம கேட்டிருக்காங்க. இதுல அந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா அதுல தெரியும் உங்களுக்கு. அந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லிட்டாங்க? ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடினர் அப்படின்னு சொல்றாங்க. ஒயிலாட்டம் அதாவது இங்க செயற்பாட்டு வினை கேட்டுதான். ஒயிலாட்டம் அது ஆல்ரெடி அது என்ன சென்டென்ஸ்ல தான் இருக்கு, செயற்படு பொருள்ல தான் இருக்கு. ஆனா அங்க ஒரு பிழை இருக்கு பாருங்க. இத்தொடரில் செயற்பாட்டு வினை ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது, ஆடுகின்றனர், ஆடப்படுகிறதுன்னு சொல்றோம். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஆடப்படுகிறதுங்கிறது இருவர் இருக்கிறப்ப, ஆடுகின்றனர்ங்கிறது வந்து ஒருவரை குறிக்கும், ஆடப்படுகிறதுங்கிறது இருவரை குறிக்கும். சோ அந்த ஒரு தொடர் தான் இதோடைய பொருள். அவ்வளவுதான் இந்த இதோடைய ஆன்சர். இதான் வந்து 3வது கொள்ளுது. 4வது கொள்ளுது பாருங்க. மாலதி மாலையை தொடுத்தாள் அப்படிங்கிறது என்ன வாக்கியம்? இப்பதான் சொன்னோம். மாலதி மாலை தொடுத்தாள். மாலதிங்கிறவ வந்து மாலையை தொடுத்தாள்னு சொல்றாங்க. செய்வினை, தன்வினை, செயற்பாட்டு வினை, பிறவினை. சோ இங்க வந்து செய்வினைன்னு ஆன்சர் கொடுக்கும், செயற்பாட்டு வினை கிடையாது. இப்ப செயற்பாட்டு வினையா இருந்தா என்ன? இந்த தொடர் செயற்பாட்டு வினையா இருந்தா என்ன இருக்கும்? எப்படி இருந்திருக்கும் அந்த வாக்கியம்? செயற்பாட்டு வினைனா எந்த வினை முன்னாடி செய்யற வினை முன்னாடி வந்துரும், அதுக்கு அடுத்துதான் அது இது எழுவாய் வரும், அடுத்து வந்து பயனிலை வரும். அப்ப எப்படி இருந்திருக்கும் இந்த இது வந்து? மாலை மாலவியால் தொடப்பட்டது. அவ்வளவுதான். இது செயற்பாட்டு வினை. தன்வினையா இருந்தா எப்படி வந்திருக்கும்? மாலதி மாலையை தொடுத்தாள் அப்படின்னு. ஆனா இந்த வாக்கியத்துல வந்து ஆன்சர் வந்து இதுல தப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம படிச்சதுல பார்த்தோம். இப்ப வந்து ஒரு வாக்கியம் பார்த்தோம், மன்னர் ஆட்சியை ஆண்டார் அப்படின்னு இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னர் ஆட்சியை ஆண்டார்னா அந்த விஷயத்த அவர் செஞ்சார் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க? மாலதி மாலையை தொடுத்தாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னொருத்தவங்க சொல்றாங்க, மாலதிங்கிறவ என்ன பண்றா? மாலையை தொடுறான். இப்ப ஆதினா என் பேர் ஆதி, ஆதி பாடம் கற்பிக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. இதே தன்வினையா இருந்தா எப்படி இருக்கும்? ஆதி மாலை ஆதி பாடம் கற்றுக் கொடுத்தான். இன்னொருத்தவங்க சொல்றப்ப ஆதி பாடத்தை கற்றுக் கொடுத்தான், ஆதி பாடம் கற்பித்தான். இன்னொருத்தவங்க சொல்றப்ப கற்றுக் கொடுத்தான். இதே வந்து சொல்ற பாடம் ஆதியால் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவ்வளவுதான். இதான் தன்வினை, செய்வினை, செயற்பாட்டு வினைங்கிறதோட. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே, இந்த 5வது क्वेश्चन சொல்லுங்க. இலக்கண குறிப்புல இது ஈஸியான ஒரு தான். என்ன ஒருத்தவங்க சொல்லுங்க, ஒருத்தவங்க படிங்க ஏதாச்சும். இலக்கண குறிப்பு சார்சிறந்தது தொடர் எத்தனை மேம் ஸ்லைட் விசிபிள் ஆகல மேம்.
ஸ்கிரீன் விசிபிளா? நோ மேம். நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதித்யா லெஃப்ட். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இப்ப ஸ்கிரீன் விசிபிளா? ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? நோ மேம், பிளாக்கா இருக்கு மேம். இப்போ இப்போ தெரியுதா? இப்போ தெரியுதா ஸ்கிரீன்? தெரியுதா? எஸ் மேம், இப்ப தெரியுது. தெரியுது மேம். ஓகே. இப்ப தெரிஞ்சுக்கோங்க, தொடர் வந்து 4 வகைப்படும். தொடர், விழித்தொடர், உரிச்சொற்றொடர், இடைச்சொற்றொடர் 4 வகை. தொடர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 4 வகைப்படும். இதுல வந்து இந்த இடத்துல சால சிறந்தது ஒரு தொடர் பேர் தான். இப்போ வந்து ஆதி எழுதினான் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆத எழுவாய். பேரை கொண்டு எழுத விழித்தொடர். ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுச்சு மேம். இன்னொருத்தவங்களுக்கு எடுக்குதா இல்ல அவங்களுக்கு அப்படிதான் இருக்கா? உங்களுக்கு செக் பண்ணுங்க. இன்னொருத்தவங்க ஸ்கிரீன் இப்ப விசிபிள் ஆகுது. எழுதுன்னு சொல்றப்ப இன்னொருத்தவங்க அது அந்த இது வந்து உரிச்சொற்றொடர், அது வந்து விழித்தொடர். உரிச்சொற்றொடர்னா இடைச்சொல் தொடர்னா ஐயாள் கூ இல்லது கண் அப்படின்னு சொல்ற இந்த 6 விதமான இந்த 2 தொடருக்கும் இடையில் ஒரு இந்த விகுதி வந்துச்சுன்னா அது பேரு இடைச்சொல் தொடர்னு சொல்றோம். அடுத்து நம்ம சொல்றது உரிச்சொல் தொடர் சொல்றோம். அப்படி சொல்றது. அப்படி சொல்வது அந்த தொடர் அப்படிங்கிற
டவுட் இருக்கா இல்லையா? எஸ் ஆகணும். ஓகே, நான் அடுத்த கொஸ்டின் போறேன். 6வது கொஸ்டின், பெயர் சொற்களை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மல்லிகை, அடுத்து 2வது பள்ளி, 3வது கிளை, 4வது இனிமை அப்படி சொல்லுவாங்க. இந்த பக்கம் சினைப்பெயர், பண்பு பெயர், இடப்பெயர், பொருட்பெயர். இப்ப வந்து பொருள் பெயர் 6 வகைப்படும் சொல்லிருக்கோம். பெயர் 6 வகைப்படும். பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், சினப்பெயர், உருப்பெயர்னு சொல்லிருக்கோம். 6 வகையான பெயர்கள் இருக்கு. இதுல நமக்கு ஒரு 4 சொல் கொடுத்து இந்த பக்கம் பெயர். மல்லிகை என்ன பெயர்? எந்த ஒரு பொருள் குறிதோ ஒரு குறிப்பு சொல்லு ஒரு ஆலயத்தையோ பண்ப ரொம்ப சிம்பிள். இது ஃபர்ஸ்ட் பாருங்க, மல்லிகைன்னு இருக்கு. மல்லிகைங்கிறது எந்த பெயர்? மல்லிகை அப்படின்னு இருக்கு. மல்லிகைக்கு எந்த பெயர்? பொருள் மேம். ஓகே, மல்லிகைக்கு பொருள். அடுத்து பள்ளிங்கிறதுக்கு அது ஒரு இடம் மேம், அதனால இடத்தை குறிக்கிறதுனால இடப்பெயர். அடுத்து கிளை, கிளைங்கிறது ஒரு சினைப்பெயர். அந்த பண்பை குறிக்கிறதால பண்பு. இதே பாருங்க, இப்ப கண்ணு எப்படி இருக்கான்? சிவப்பா இருக்கான். அதான் சிவப்புங்கிறத குறிக்கிறது பண்பு. புரியுதா? கொஞ்சம் பிரேக் ஆகுது மேம். திவ்யாங்க எல்லாருக்கும் பதில் சொல்லுங்க. ஏதாச்சும் பொருட்களை தடுத்துன்னு சொல்றேன். காலப்பேனா குறிப்பது. இது சொல்லணும். சொல்லுங்க. Okay. Yes, Aditya? Yes, sir. Yeah, is a problem, huh? இல்ல சார், அவங்களுக்கு நெட் அப்ப
வாய்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. மேம் ஸ்லைட் வேணும்னா நான் ஷேர் பண்ணட்டா மேம்? உங்களுக்கு நீங்க ஆதித்யா, நீங்க ஸ்லைட் ஷேர் பண்ணாம கூட நீங்க நடத்தலாம். அதாவது ஓரலா வேணா பண்ணுங்க, ஏன்னா ஷேர் பண்றது கஷ்டமா இருந்தா. வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்ப பேசுங்க, பிரேக் ஆகுதான்னு பார்க்கலாம். நெட்வொர்க் ப்ராப்ளமா இருந்தா வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆதித்யா. ஐ திங்க் தேர் இஸ் நெட்வொர்க் ப்ராப்ளம் உங்க சைடுல, அதனால வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம வில் ஹேவ் சம் அதர் கிளாஸ். ஓகே.